பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பணக்காரனா இருந்தாலும் நான் தகுதி இல்லாம ஜாதியை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்றீங்க. ஓபிசி இடஒதுக்கீட்டை எல்லாம் ஒழிச்சிடணும். அவ எல்லாம் ஏக்கரா நிலமச்சிருக்கிறா, அவெல்லாம் பெரிய பணக்காரர்கள் தெரியுமோ அப்படின்னு கஸ்தூரி கடந்து கதறி இருக்கு. அந்த கிறுக்கு கூமுட்டைக்குத்தான் இந்த காணொலி. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. கலாட்டா யூடியூப் சேனலுக்கு நடிகை கஸ்தூரி நேற்றைய தினம் ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில ஒரு முழு பைத்தியம் பேசியிருந்தா எப்படி பேசியிருக்குமோ அப்படித்தான் பேசியிருக்கு அந்த கஸ்தூரி எனும் கிறுக்கு கூமுட்டை. ஓபிசி மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடே கொடுக்க கூடாதா, அவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்களாம், பெரிய பண்ணையாட்களா, அவங்களுக்கு எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க கஸ்தூரி. அந்த கிறுக்கு கூமுட்டைக்கு முதல்ல சிம்பிளா ஒண்ணு சொல்லிக்கிறோம். இந்தியாவில் 65 விழுக்காடு ஓபிசி மக்கள் தான் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க பல சாதியில இருக்கிறான், அவங்க ஓபிசின்னு சொன்னதுனால சொல்றேன், 65% பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பணக்காரர்களா இருந்திருந்தா கூமுட்டை இந்தியா எப்பயோ வல்லரசு நாடா இல்ல பெரும் செல்வந்தர் நாடா மாறி இருந்திருக்கும். இவங்க சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. காணி நிலம் தரோம் வாங்க கஸ்தூரி, சேலைய முடிச்சு போட்டுக்கிட்டு வந்து களை எடுங்க, உழவு போடுங்க, விதை போட்டு அறுப்பறுத்து தள்ளுங்க. விதைச்ச நெல் வீட்டுக்கு வர்றதுக்கு படாத பாடுபடுறான். விவசாயம் பண்ணி அழிஞ்சு போன குடும்பம் தான் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள்ல இருக்கு. இருந்தாலும் சோறு போட்டது புண்ணியம் நினைச்சு அவன் விவசாயம் பண்றான். அதுல மண்ணள்ளி போட்டுன்னு உனக்கு விவசாயம் செஞ்சு லாபத்துல அவன் இருந்தான்னா இன்னைக்கு விவசாய நிலங்கள்லாம் ஏன் குறையுது? ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு, விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களினுடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு. விவசாயத்துல லாப நோக்கில செய்யற மாதிரி இருந்தா ஏன் அது குறையுது? இந்த அம்மா இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுங்களா? ஓபிசி மக்கள் எல்லாம் எஃப்சியோடைய உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்களாம். எஃப்சி ஓசியோட உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்களாம். இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இடஒதுக்கீடு என்பது ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவாகவோ ஒரு சமுதாயத்திற்கு எதிராகவோ இல்லை. இவங்க படிச்சே ஆகணும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு நம்ம இருக்கே தவிர யாரும் படிச்சிடக்கூடாது, யாரும் முன்னேறிடக்கூடாதுன்னு இடஒதுக்கீடு முறை இல்லை. தமிழ்நாட்டில் 69% தானே இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு. இந்தியாவில் 50% தானே இடஒதுக்கீடு மற்ற மாநிலங்கள்ல அமல்ல இருக்கு. 100% இல்லையே. ஓசி மக்களோ எஃப்சி மக்களோ படிக்கவே கூடாதுன்னெலாம் ஒன்றும் இடஒதுக்கீடு முறை அமல்ல இல்லையே. அதுவும் சாதிவாரி கணக்கெடுப்பு படி நடத்தணும்னு தான் ஐயா போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த மு.க. ஸ்டாலினுக்கு தான் வரமாட்டேனுது. அவர் எடுத்திருந்தான்னா இந்த கூமுட்டை பேசுற பேச்சுக்கெல்லாம் தேவையில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களே எங்களுக்கு சரி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இந்த அம்மணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொன்னு, தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் பட்டியலை ஏற்றத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஓபிசி இடஒதுக்கீட்டுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். ஓபிசி மக்கள் எதிர்க்கிறாங்க. எந்த ஓபிசி மக்களை எதிர்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓபிசிக்குள்ளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவா இருந்தாங்க. மருத்துவர் ஐயா அவர்களை எத்தனை அறிக்கை விட்டு இருந்தாங்க தெரியுமா? நீங்க 98 விழுக்காடு ஓபிசி மக்கள் இன்னைக்கு ஏழ்மைப்பட்டு போய் கிடக்குறா. 2 விழுக்காடு தான் ஓபிசி மக்கள்ல மேல்நிலையில இருக்கலாம். இது எல்லா சமுதாயத்திலையும் இருக்குமா? எஸ்சி எஸ்டி இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில ஒருத்தவன் பணக்காரனா தான் இருப்பான், பண்ணக்காரனா தான் இருந்திருப்பான். இப்ப ஒரு கிராமத்துல 2 பண்ணக்காரர் இருக்கிறானா, அவன்கிட்ட 300 ஏக்கர் நிலம் இருக்குன்னா மிச்சம் இருக்கிற கூடிய 400 பேர்ட்ட சேர்த்தே 300 ஏக்கர் நிலம் இருக்காது. அவனும் அதே சமுதாயத்துல தான் இருப்பான், அதே சாதியில தான் இருப்பான். இந்த அடிப்படை புத்தி கூடயா கஸ்தூரி கிட்ட இருக்காது. ஆனா அந்த விகிதாச்சார அடிப்படையில பார்த்தா கூட சரிதான். இப்போ ஓபிசில 2 விழுக்காடு பணக்காரன் இருக்கிறான்னா ஓசிஎஃப்சி எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்களா? ஓசிஎஃப்சி தான் அப்படிதான் இருக்கிறாங்களா? சரி, இவங்களுக்காக இடஒதுக்கீடு ஏன் கட்டாயமா கொடுக்கணும்? ஓபிசிக்கு ஏன் கட்டாயமா கொடுக்கணும்? ஏன்னா அவன் இத்தனை ஆண்டு காலமா சேர பறிச்சு உழவு நோண்டி சோறு போட்டு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாம இருந்தான். அவன் இந்த அவசர உலகத்துல கல்வி ஞானமும் அறிவு ஞானமும் இருந்தாதான் அவன் நல்ல வேலைக்கு போக முடியும், உத்தியோகத்துக்கு போக முடியும். அவனுக்கு சரி நிகர்ல அவனுக்கான சமூக நீதி கிடைக்கணும்னா இடஒதுக்கீடு அமல்ல இருக்கணும். இடஒதுக்கீட சலுகைன்னு சொல்ற எந்த கூமுட்டையும் செருப்பால கூட அடிக்கலாம். இடஒதுக்கீடு என்பது சலுகை கிடையாது, அது அவர்களுக்கான உரிமை. நீங்க ஒன்னும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு மிகுதியா கொடுத்துடல. இப்ப என்ன, எப்படி 10 விழுக்காடு கேட்கிறோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா வன்னியர்களுக்கு 20 விழுக்காடுக்கு மேல இருப்பாங்க. ஆனா கடைசியா கிடைத்த ஆவணம் என்பது 13 விழுக்காடு இருக்கு. அந்த அடிப்படையில வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஓபிசியில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் சொல்றேன், வன்னியர் சமுதாயத்தை சொல்றேன்.
அப்படியானா நீங்க 13 விழுக்காடு இருப்போம் டோட்டலா 100 விழுக்காட்டுல, அதுல 65% தான் இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கு. அதுல கணக்கிட்டா 10 விழுக்காடு வருது. அந்த 10 விழுக்காடை கொடுங்க தான் கேக்குறாங்க. இது எப்படி மற்றவருடைய உரிமையை பறிச்சுக்கிற மாதிரி இருக்கும்? இது எப்படின்னா, இவர்கள் படித்தே ஆகணும், அவர்களுக்கான இடஒதுக்கீடை கட்டாயமா கொடுங்க. ஏன்னா ஓசியோ எஃப்சி மக்களோ நகர்ப்புறத்துல இருப்பாங்க, அவருடைய முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருக்க மாட்டாங்க, அவங்க 4-5 தலைமுறையா படித்தவர்களாக இருந்திருப்பாங்க. இப்போதான் பிசி சமுதாயத்திலிருந்து, இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து, எம்பிசி சமுதாயத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரியா உருவாகிறான். அவனுக்கு கல்வி அத்தியாவசியமா இருக்கு, அதனால அவனுக்கான முன்னுரிமையை கொடு அப்படின்றதான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப கிராமத்துல இருக்கிறாயா, இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள்லாம் கிராமத்துல இருக்கிறான், நீங்க சொல்றீங்கல்ல நிலத்தை உழறா ஏக்கர் ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, அந்த ஏக்கர் ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறவன் எப்படி எம்பிஏ படிக்க முடியும், எப்படி டாக்டர் படிக்க முடியும், எப்படி இன்ஜினியரிங் படிக்க முடியும்? அவன் அப்பனோ பாட்டனோ படிச்சிருந்தா இவன் படிக்க முடியும். இப்பதான் முதல்ல இவன் கல்வி வாடையே, படிப்பு வாடையே அவன் வம்சத்துல வருது. அப்படியா இருந்தா அவனுக்கான இடஒதுக்கீடு அவசியமா இருக்கு. சேர்த்த குழப்பிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வச்சு உனக்கு அரித்மெட்டிக் போடணும்னு சொன்னா எப்படி அவனுக்கு புரியும்? அதுக்கு அவனுக்கான முன்னுரிமையை கொடுக்கணுமா இல்லையா? அந்த முன்னுரிமை தானே இந்த இடஒதுக்கீடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓபிசி மக்கள்லாம் பணக்காரரா இருக்கிறாங்க, ஓபிசி மக்கள்லாம் பணக்காரரா இருக்கிறாங்க. நீ எடு டெக்னிக்கலாவே எடு, எத்தனை ஓபிசி மக்களோட குடும்பத்துல எந்தெந்த பேரு எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறாங்க, எந்த உயர் பதவியில இருக்கிறாங்கன்னு எடு. அது வெளிப்படையாக சொல்ல முடியும். ஒதுக்கீடு உரிமை என்பது அத்தியாவசியமானது. யாருடைய உரிமையும் தட்டி பறிக்கல, யாரோட உரிமையும் தட்டி பறிக்கல. இவனுக்கு விகிதாச்சார அடிப்படையிலான உரிமை அது. இதை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இது இப்படிதாயா இருக்குன்னு புத்தியில உரைக்கிற மாதிரி முக ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா, இந்த கிறுக்கு கும்மட்டிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த கிறுக்கு கும்மட்டை பேசுறதுக்கு வழிவகை பண்றதே முக ஸ்டாலின் தான். சமூக நீதியை வாழ்க்கையே பேசுற முக ஸ்டாலின் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த பேச்சு எல்லாம். இந்த மிச்சம் இருக்கிற 31 விழுக்காடுல ஓசி மக்களோ எஃப்சி மக்களோ அனுபவிக்கிறது கிடையாதா? இப்ப இடபிள்யூஎஸ் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்க எம்பி ஓபிசி ஆளுங்கெல்லாம் போய் குவிஞ்சிட முடியுமா? கொஞ்சமாவது புரிதல் வேணாமா? கொஞ்சமாவது புரிதல் வேண்டாமா? அந்த அடிப்படை புரிதல் கூடயா இந்த கஸ்தூரிக்கு இல்ல? ஆண்டாண்டு காலமா காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கி உழவு செஞ்சவன் ஏற்றெடுத்து படிச்சிடக்கூடாதா? 4 எழுத்து தெரிஞ்சிடக்கூடாதா? நல்ல உத்தியோகத்துக்கு போயிடக்கூடாதா? அதுல என்னங்க உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? உன் தட்டுல இருந்த சோத்தியா பிடிக்கிட்டான், அவனுக்கு அவன் வயிற்றுக்கான சொத்தை அவன் பருகிக்கிறான். உன் சோத்துல கைய வைக்கல, நம்ம உன் சோத்துல கைய வச்ச மாதிரி கடந்து கதற, உன் சோத்துல கைய வச்ச மாதிரி கடந்து கதற.